வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பேட்டர்ன் நெக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரே ப்ளவுஸில் பேக் நெக்கில் நம்ம இன்விசிபிளாக எப்படி த்ரெட் பைப்பிங்கும் பாம்பாமும் வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். இப்போ இதில் த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்காக கோல்டு கலர் கிளாத்தில் உள்ள த்ரெட்டு வச்சு இன்சர்ட் பண்ணி பைப்பிங்க்கு பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரிஜினலுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ நம்ம லைனிங் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங்க்கு ரெடி பண்ணியிருக்கிற அந்த கோல்டு கலர் பீஸை வச்சு நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் மட்டும் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம கிராஸில் அந்த பீஸை கட் பண்ணி விட்டு நம்ம கரெக்டாக இதை திருப்பி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம த்ரெட்டை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ த்ரெட்டை ஒட்டி மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் பீஸ் ரெடி பண்ணும்போதே 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை மட்டும் விட்டுட்டு நீங்கள் பீஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுலேயும் நம்ம இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி 1/4 இன்ச் மேலே ஒரே அளவாக வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம த்ரெட்டு உள்ளே இருக்கும்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறனால த்ரெட்டை மட்டும் அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாம்பாம் ரெடி பண்ணிக்கலாம். பிளாக் கலர் இதே ஒரிஜினல் கிளாத்லேயே பாம்பாம் பீஸை உள்ளே வச்சு தெர்மாக்கோல் பாலை உள்ளே வச்சு நிறைய வாட்டி அதை நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. பூ கட்டும்போது எப்படி நம்ம நாட்ஸ் போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டு ஒவ்வொரு பாம்பாமையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒன்று மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த பைப்பிங் பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாம்பாம் பீஸை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நீங்கள் ஒன் சைட் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும். த்ரெட்டில் ஸ்டிச் விழுகாமல் ப்ராப்பராக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நான் கொஞ்சம் நெருக்கமாக இந்த பாம்பாம் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் நெக்கு ஃபுல்லாக வைக்க போகிறதில்ல, மேல் நெக்கில் மட்டும் வைக்கிறேன். மேலே அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் வைக்கிறேன். கீழே அந்த ரவுண்டு கொடுத்துருக்குற அந்த ஷேப்பில் நான் வைக்கலை. ஸோ கஸ்டமர் அந்த மாதிரி கேட்கல, மேலே மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கவனமாக நம்ம எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரிஜினலுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்ப போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரே பேட்டர்னில் நம்ம இன்விசிபிளாக நம்ம த்ரெட் பைப்பிங்கும் இதில் வந்துடும். பாம்பாமும் நம்மளுக்கு பிசிறு தெரியாமல் இன்விசிபிளாக வந்துடும். ஹிப்புலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் பைப்பிங் பண்ணுறதுக்காக இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி த்ரெட் வச்சு அந்த பீஸை லைனிங்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். எல்லா பக்கமே நான் அடித்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். த்ரெட்டை ஒட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்குமா, த்ரெட்டு மேலே ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணியிருக்குமான்னு நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் போட்டிருக்க கைடு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ்வலாகவே த்ரெட் பைப்பிங் இந்த கைடில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். சிங்கிள் சைடு கைடு போடுறதில்ல. எனக்கு இதுலேயே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கைடு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சிங்கிள் கைடு போட்டுக்கோங்க. கீழே இடுப்புக்கிட்டையும் நான் பைப்பிங்கை ஒட்டி ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-4 இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இங்கேயும் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்குக்கிட்டையும் வளைவான இடங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக சிசர் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திருப்பி எடுக்கும்போது நல்லா நீட்டாக வரும். சென்டரில் நான் கட் பண்ணிட்டேன். இங்கே நான்
பட்டன்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஃபேன்சி பட்டன்ஸு இல்லைனா ஹூக்ஸ் அந்த மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கிராஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நீங்கள் திருப்பும்போது பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாம்பாமும் பைப்பிங்கும் இருக்கிற இடத்துல திருப்பி எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும். மற்ற இடங்களில் நம்மளுக்கு திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த பாம்பாமும் பைப்பிங்கும் இருக்கிற அந்த ஒரே இடத்துல மட்டும் நம்மளுக்கு திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அந்த இடத்துல பொறுமையாக குத்தி எடுத்து அந்த கார்னரை வந்து நான் திருப்பி எடுக்கிறேன். அந்த பைப்பிங்கும் நம்மளுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி திருப்பினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ரொம்ப பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் தான் இந்த டிசைனை வந்து நம்ம நீட்டாக எடுக்க முடியும். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை திருப்பி எடுத்ததுக்கப்புறமா எட்ஜில் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எட்ஜு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்கே ரொம்ப நல்லா வந்துடும். இந்த நெக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் இருக்குது. நிறைய பேர் இந்த நெக்கு கேட்குறாங்க. பாம்பாமும் பைப்பிங்கும் சேர்ந்து வச்ச மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஒரு சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பைப்பிங் வச்சுட்டு நம்ம பாம்பாம் வந்து இன்விசிபிளாக வைக்க தெரியாமல் நம்ம அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு சிலர் வச்சுருவாங்க. ஸோ ரெண்டையுமே எப்படி இன்விசிபிளாக பிசிறு தெரியாமல் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம லைனிங் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரிஜினல் மேலே வச்சு. ரொம்ப ஈஸியான நெக் டிசைன் தான். பட் இந்த மாதிரி வச்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பிசிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரிஜினல் இருக்கிற பிசிறை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணால் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.